Hello people, in the video நம்ம பார்க்க போறது வீரபாண்டிய கட்டபொம்மனோட மெமோரியல் ஃபோர்ட். இந்த ஃபோர்ட் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல பாஞ்சாலங்குறிச்சில நீங்க பார்க்க முடியும். கூகுள் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி கட்டபொம்மனோட ஸ்டோரிஸ் பத்தி கயத்தார் வீடியோல போட்டிருப்பேன். கயத்தார் பிளேஸ்ல தான் கட்டபொம்மனை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தூக்குல போட்ட இடம். அங்க இப்போ கட்டபொம்மனுக்கு ஒரு நினைவு மண்டபமும் இருக்குது. அந்த வீடியோல கட்டபொம்மனோட ஃபுல் ஸ்டோரியும் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அண்ட் அந்த கயத்தார் வீடியோல கட்டபொம்மனை பத்தி மறைக்கப்பட்ட கதையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க ஸ்டோரிஸையும் தான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா தயவு செஞ்சு அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அப்போதான் உங்களுக்கு கிளியரா இந்த கதை உங்களுக்கு புரியும். இந்த வீடியோல நான் கட்டபொம்மனுடைய கதையை பத்தி பேசாம ஃபுல்லா இந்த ஃபோர்ட்டை பத்தி மட்டும் தான் நான் பேச போறேன். இந்த ஃபோர்ட்ல அப்படி என்ன கதை இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த ஃபோர்ட்டுக்கு என்ட்ரி டிக்கெட் 2 rupees தான் சார்ஜ் பண்றாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு 1 rupees சார்ஜ் பண்றாங்க. ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கட்டபொம்மன் கட்டின ஃபோர்ட் கிடையாது. இந்த மாதிரி அந்த டைம் ஃபோர்ட் இருந்திருக்கலாம்னு ஒரு அசம்ஷனில் தான் டிசைன் பண்ணி கருணாநிதி ஆகஸ்ட் 18, 1974 இதை கட்டியிருக்காங்க. அப்போ இங்கே இருந்த உண்மையான ஃபோர்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு வாரில் கட்டபொம்மன் ஃபோர்ட்டை டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் அந்த ஃபோர்ட்டோட பேஸ்மெண்ட் மட்டும்தான் இங்கே நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் இந்த ஃபோர்ட்டுக்குள்ளேயே ஜெக்கம்மா தேவி டெம்பிளை நீங்கள் பார்க்க முடியும். இது இப்போ ரீசெண்டாக தான் கட்டியிருக்காங்க. அண்ட் இந்த காட் கிட்ட தான் கட்டபொம்மன் டெய்லி பிரேயர் பண்ணிருக்காங்க. அதனால தான் அந்த காடுக்கு இந்த ஃபோர்ட்டுக்குள்ளேயே ஒரு டெம்பிளும் கட்டி வச்சிருக்காங்க. அண்ட் ஃபோர்ட்டை சுற்றி ரெட் கலர்ல மதில் சுவர் கட்டியிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இதுவும் மறைந்த சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி தான் கட்டியிருக்காங்க. கட்டபொம்மன் காலத்துல இருந்த மதில்கள் எந்த ஹைட்ல இருந்திருக்கும், எந்த வித்துல இருந்திருக்கும்னு எந்த ரெக்கார்டுமே இல்லை. எல்லாத்தையும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மண்ணோட மண் ஆக்கிட்டாங்க. ஓகே, இப்போ கருணாநிதி கட்டின ஃபோர்ட்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபோர்ட்டை பத்தி என்ன ஸ்டோரி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். உள்ள போனதும் கட்டபொம்மனுடைய ஒரே ஸ்டாச்சுவை நீங்க பார்க்க முடியும். இதை ஒரே ஸ்டோனால செஞ்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அண்ட் இந்த ஹாலுக்குள்ள நிறைய இல்லுஸ்ட்ரேட்டட் பெயிண்டிங்ஸ் பார்க்க முடியும். அதுல கட்டபொம்மனுடைய ஸ்டோரிஸை சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம இந்த பெயிண்டிங்ஸ்ல என்னென்ன ஸ்டோரி சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அண்ட் ரூம் டார்க்காக இருந்தனாலையும் சடனாக கோப்ரோவில் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகாமல் இருந்தனால என்னால் ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ண முடியலை. அதனால என்னை மன்னிச்சிருங்க. சரி, இப்போ நம்ம ஸ்டோரிஸ்குள்ளே போகலாம். கட்டபொம்மனுடைய ஃபேமிலிஸ் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த டைம் அவங்க வீரர்கள் நாய்களோட வேட்டைக்கு போயிருக்காங்க. அது கண்டிப்பாக ராஜபாளையம் நாயா இருக்கலாம்னு என்னோட அசம்ஷன். பிகாஸ் அந்த டாக் தான் மோஸ்ட்லி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் பீப்புள் எப்பவும் வேட்டைக்காக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் வேட்டைக்கு போன டைம் இந்த பிளேஸ்ல உள்ள முயல்கள் அந்த டாக்ஸை விரட்டி இருக்கு. கண்டிப்பா அது காட்டு முயல்களா தான் இருந்திருக்கும். ஏன்னா கட்டபொம்மன் வாழ்ந்த காலம் 18th century. அந்த டைம் இப்போ இருக்கிற மாதிரி வீடுலாம் இருந்திருக்காது. ஃபுல்லா காடா தான் இருந்திருக்கணும். அண்ட் யூஸ்வலி காட்டுக்கு தானே வேட்டைக்கு போவாங்க. ஸோ அந்த காட்டு முயல்கள் அந்த ராஜபாளையம் டாக்ஸை விரட்டி இருக்கலாம். அதை பார்த்துட்டு இது வீரமுள்ள மண்ணு, அதனால இங்க ஒரு கோட்டையை கட்டலாம்னு அவருக்கு பாட்டனார் பெயர் பாஞ்சாலன். அந்த பெயரை இன்க்ளூட் பண்ணி பாஞ்சாலங்குறிச்சின்னு இந்த பிளேஸ்க்கு பெயர் வச்சு இங்க ஒரு கோட்டையை 1790 கட்டியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் கட்டபொம்மனுக்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள ஃபைட்ஸ் எல்லாமே நடக்குது. அண்ட் கட்டபொம்மனை 16 October 1799 தூக்கில் போட்டுருவாங்க. எதனால இந்த ஃபைட், எதுக்கு கட்டபொம்மனை தூக்கில் போட்டாங்க, இந்த ஸ்டோரியை தான் நான் கயத்தார் வீடியோஸில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன். மறக்காமல் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். கடைசியாக கட்டபொம்மனை தூக்கில் போடுறதுக்கு ஒரு மாதம் முன்னாடி 5th September 1799 பிரிட்டிஷ்க்கும் கட்டபொம்மனுக்கும் ஒரு வார் நடக்கும். அந்த டேட்டில் கட்டபொம்மன் கொஞ்சம் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸை கொண்டு குவிச்சிருவாருன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு 2 days அப்புறம், அதாவது 7th September 1799 மந்திரியா இருக்க ஆலோசனைப்படி கோட்டையை விட்டு கட்டபொம்மனும் அவருக்கு தம்பி ஊமதுரையும் திருச்சிக்கு டிராவல் பண்ணிடுவாங்க. இது தெரிஞ்ச எட்டப்பர் மன்னர் பிரிட்டிஷ்க்கு கட்டபொம்மன் கோட்டையில் இல்லைன்னு சொன்னதாகவும், அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நிறைய சோல்ஜர்ஸ் அண்ட் வெப்பன்ஸை கொண்டு வந்து அவர் கெட்டின கோட்டையை மொத்தமாக தகர்த்ததாக இங்க உள்ள ஸ்டோரி சொல்லுது. பட் என்னோட அசம்ஷன் என்னன்னா, 5th September ஒரு சின்ன வார் நடந்திருக்கு இல்லையா, அதுல கட்டபொம்மன் நிறைய வேலை கொண்டு இருக்காரு. அதனால பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கோவத்துல நிறைய சோல்ஜர்ஸை 7th September அன்னைக்கு கோட்டைக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இதை பார்த்துட்டு தான் கட்டபொம்மன் அவருக்கு தம்பி ஊமதுரை அண்ட் அவருக்கு மந்திரியும் கோட்டையை விட்டு எஸ்கேப் ஆகியிருப்பாங்க. மற்றபடி கட்டபொம்மன் கோட்டையில் இல்லை, அதனால கோட்டையை போய் டிஸ்ட்ராய் பண்ணலாம்னு ஒன்றும் யோசிச்சிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். வந்ததுக்கு கட்டபொம்மன் தான் கிடைக்கல, அட்லீஸ்ட் கோட்டையாவது டிஸ்ட்ராய் பண்ணலாம்னு பண்ணிட்டு போயிருப்பாங்க. இது ஜஸ்ட் என்னோட கற்பனை, இப்படியும் நடந்திருக்கலாம்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா கயத்தார் ஸ்டோரிஸை இந்த ஃபோர்ட்டு கூட ரிலேட் பண்ணி பார்க்கும்போது இப்படி தான் நடந்திருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ கோவத்தில் யாடா நீ இதை சொல்கிறதுக்குன்னு என்ன அடிக்க வந்துடாதீங்க. சரி, இப்போ கட்டபொம்மனும் அவருக்கு பிரதரும் திருச்சிக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க.
வழியில புதுக்கோட்டையில ஸ்டே பண்ணிட்டு அப்புறமா திருச்சி போலாம்னு புதுக்கோட்டை அரசரை பார்க்க போயிருக்காங்க. அங்க கொஞ்ச நாள் கட்டபொம்மன் அரசருக்கு விருந்தினரா இருக்காங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, புதுக்கோட்டை அரசர் விஜய ரகுநாத தொண்டைமானின் நயவஞ்சகத்தால் வெள்ளையர்களிடம் காட்டி கொடுக்கப்பட்டு 1 அக்டோபர் 1799 கட்டபொம்மன் வெள்ளையர்களிடம் கைது செய்யப்பட்டார்னு இங்க எழுதியிருப்பாங்க. இப்போ அகைன் கயத்தார் வீடியோவை ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மன்னர்கள் கட்டபொம்மனுக்கு எதிர்த்து தான் நின்னாங்க. அது ஏன்னு அந்த கயத்தார் வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் கட்டபொம்மனை கயத்தாரில் இருக்கிற பிரிட்டிஷ் கேம்புக்கு 5 அக்டோபர் 1799 கூட்டிகிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் 16 அக்டோபர் 1799 விசாரணையை தொடங்கியிருக்காங்க. அந்த பெயிண்டிங்ஸில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் விசாரணைன்னு போலி நாடகம் ஆடி கட்டபொம்மனுக்கு தூக்கு தண்டனைன்னு தீர்ப்பு அறிவிச்சிருவாங்க. அண்ட் மார்னிங் ஒரு 10 AM போல் வீர திருமகன் கட்டபொம்மன் தூக்கு தண்டனையை துச்சமாக மதித்து முகமலர்ச்சியுடன் தூக்கு மரம் ஏறினார். வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டாலும் அவருக்கு கொள்கைகள் சிதையவில்லைன்னு அந்த பெயிண்டிங்ஸில் எழுதியிருப்பாங்க. இதோட கட்டபொம்மன் ஸ்டோரி முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் 2 February 1801 கட்டபொம்மனுடைய தம்பி ஊமதுரை சிறையில் இருந்து தப்பிச்சிருவாங்க. இவர் எப்போ ஜெயிலுக்கு போனார்னா, கட்டபொம்மனும் ஊமதுரையும் கோட்டையில் இருந்து திருச்சி போவாங்க தானே, அந்த டைம் புதுக்கோட்டையில் தங்கியிருப்பாங்க. அப்போதான் கட்டபொம்மன் கூட சேர்த்து ஊமத்துறையும் கைது செய்யப்பட்டிருக்காரு. கட்டபொம்மனை கயத்தாருக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. பட் ஊமத்துறையை எங்க கூட்டிட்டு போனாங்கன்னு தெரியல. ஓகே, இப்போ ஊமத்துறை ஜெயில இருந்து எஸ்கேப் ஆகி 7000 பீப்புளை கேதர் பண்ணி 3 February 1801 இடிஞ்ச கோட்டையை கெட்ட ஆரம்பிச்சு 8 February 1801 கெட்டி முடிச்சிருக்காங்க. எப்படி 6 daysல கெட்டிருப்பாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க. அவங்க ஒன்றும் அதை ப்ராப்பராக கெட்டியிருக்க வாய்ப்பில்லை. ஆல்ரெடி இடிஞ்ச கோட்டைக்கு நிறைய திங்ஸ் அங்கே இருந்திருக்கும். அது எல்லாம் கேதர் பண்ணி ஒரு மவுண்டன் ஷேப்பில் அந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு ஸ்பெயின் நாட்டில் உள்ள கிப்ரால்டர் போல இருக்குதுன்னு ஜெனரல் வெல்ஸ் சொல்லியிருப்பாரு. கூகுளில் போய் கிப்ரால்டர்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு மவுண்டன் மேலே கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வச்சு ஒரு ரூம் சைஸ்க்கு மட்டும் ஒரு ஃபோர்ட் இருக்கும். அந்த மாதிரி இவங்க டிஸ்ட்ராய் பண்ணப்பட்ட ஃபோர்ட்டோட ராக்ஸை வச்சு இன்னொரு ஃபோர்ட்டை செஞ்சுருக்காங்க. அப்புறம் 24th and 25th May 1801 ஊமதுரை கெட்டின இந்த கிப்ரால்டர் ஃபோர்ட்டை பிரிட்டிஷ் கவர்மெண்டால் அகெயின் அட்டாக் பண்ணப்பட்டு அகெயின் டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க. அந்த டைம் ஒரு வார் நடக்குது. அதில் ஊமதுரை அவருக்கு வால் வச்சு ஒரு சிங்கிள் பர்சனாக 45 பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸை கொன்னதா அங்கே உள்ள கைட் சொன்னாங்க. பட் ரிட்டனாக எதுலேயும் அங்கே இல்லை. ஊமதுரை வாரில் நல்லா காயப்பட்டு ஒரு பிளேஸில் உணர்வு இல்லாமல் கீழே கடந்திருக்காங்க. அந்த டைம் வீர மகளிர் ஒருத்தியால் காப்பாற்றப்பட்டு அப்புறம் நலம் பெற்று சிவகங்கைக்கு போய் அங்கே மருதுபாண்டிய சகோதரர்களோட சேர்ந்து வெள்ளையர்களை எதிர்த்து போராடினார்கள்னு பெயிண்டிங்கில் எழுதியிருக்கோம். மருதுபாண்டிய சகோதரர்கள் ரொம்பவே பிரேவானவங்க. அவங்க உண்மையாகவே ஒரு தைரியமான போராளின்னு சொல்லலாம், ஒரு நல்ல ஃப்ரீடம் ஃபைட்டர்னு சொல்லலாம். மருதுபாண்டிய ஸ்டோரிஸை வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ட்ராவல் பண்ணுற டைம் அவங்கள பற்றி நான் சொல்கிறேன். அண்ட் இந்த பிளேஸ் ஒரு விஷயத்த நான் பார்க்காம விட்டுட்டேன். அது என்னன்னா, இந்த ஃபோர்ட்டில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் 5 September 1799 கட்டபொம்மன் கூட சண்டை போட்டு உயிரிழந்த பெரிய பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸோட கல்லறையும் 24th May 1801 ஊமதுரை கூட சண்டை போட்டு இறந்து போன 45 பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ்க்கு கல்லறையும் இருக்கும். பட் நான் அதை பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இந்த ஃபோர்ட்டுக்கு போனீங்கன்னா அந்த கல்லறையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இந்த ஊமதுரை கொண்ட 45 சோல்ஜர்ஸ்க்கு கல்லறையை பற்றி படித்ததும் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அது என்னதுன்னா, ஊமதுரை கூட அந்த அரண்மனையில் நிறைய சோல்ஜர்ஸ் இருந்திருப்பாங்க. அதில் ஊமதுரை மட்டுமே சிங்கிளாக 45 பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸை கொன்னாருன்னு எழுதியிருக்கும். இதை எனக்கு நம்ப முடியல. நான் என்ன கெஸ் பண்ணுறேன்னா, ஊமதுரை சோல்ஜர்ஸ்க்கும் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ்க்கும் சண்டை நடந்திருக்கும். அதில் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸில் டோட்டலாகவே 45 சோல்ஜர்ஸ் தான் இறந்து போயிருப்பாங்க. இவங்க எல்லாரையுமே ஊமதுரை மட்டும்தான் கொண்டு இருக்க வாய்ப்பில்லை. அவருக்கு படைகளும் சேர்த்து தாக்குதல் நடத்தினதுனால 45 சோல்ஜர்ஸ் இறந்து போயிருப்பாங்க. இடையில ஊமதுரை வேற ஊருக்கு எஸ்கேப் ஆகிருக்கணும். எஸ்கேப் ஆகிற டைமில் தான் ஏதோ ஒரு பெண்ணை பார்த்துருக்கணும். அவங்க ஊமதுரைக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும். ஏன்னா வார் இருக்கிற பிளேஸில் உமன்ஸ் கண்டிப்பாக வந்திருக்க வாய்ப்பு இல்லை. இவங்க எஸ்கேப் ஆகி வேற ஊரில் தான் அந்த பெண்ணை பார்த்துப்பாங்க. 45 சோல்ஜர்ஸை இவர் ஒரு ஆளாகவே கொண்டு இருக்க வாய்ப்பில்லை. 45 பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ்க்கு கல்லறைகள் அங்கே இருக்கனால நம்ம பீப்புளே ஊமத்துறையை பெரிய வீரர் மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு அப்படி அவங்க எழுதியிருக்கலாம். மக்களே தயவு செஞ்சு ஒன்று சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. நான் பிரிட்டிஷ்க்கும் சப்போர்ட் பண்ணலை, கட்டபொம்மனுக்கும் சப்போர்ட் பண்ணலை. ஜஸ்ட் சில விஷயங்களை நான் படித்து அதை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இங்கே பார்க்குற விஷயங்கள் மக்களை மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது நம்ம தமிழ் மக்கள் தமிழன் தப்பு பண்ணாலும் தமிழனுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், இன்னொரு நாட்டுக்கோ இன்னொரு மொழிக்கோ இன்னொரு மதத்துக்கோ சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியை மாற்றி எழுதியிருப்பாங்க. அதனால தான் எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்து என்னோட ரிசர்ச்சை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன்.
இதை நீங்க அக்செப்ட் பண்றதும் பண்ணாததும் உங்களோட விருப்பம். நான் அதை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அண்ட் என்னோட கருத்து சொல்றதுக்கு எனக்கு ஃப்ரீடம் இருக்குது. அதே போல நீங்களும் உங்களோட கருத்தை தெளிவா கமெண்ட் செக்ஷன்ல அசிங்கமா என்ன திட்டாம கிளியரா எக்ஸ்பிளனேஷனோட உங்க கருத்தை நீங்க ஷேர் பண்ணலாம். அது எனக்கு உங்க பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹோப் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். கடைசியா இங்க இருந்த கோட்டையை டிஸ்ட்ராய் பண்ணதுக்குள்ள பீரங்கிக்கு குண்டு காட்டினாங்க. அது 8 கிலோ வெயிட் இருந்துச்சு. அதை வச்சு தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கட்டபொம்மன் கட்டின கோட்டையையும் கட்டபொம்மனுக்கு தம்பி ஊமதுரை கட்டின கோட்டையையும் இடிச்சிருக்காங்க. லாஸ்டா மறைந்த முதலமைச்சர் எம் கருணாநிதி கட்டபொம்மனுக்கு நினைவாக இந்த கோட்டையை 18 ஆகஸ்ட் 1974 கட்டியிருக்காங்க. இப்போ இது தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட் கீழே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு என்னோட ஒர்க் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்தை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸை பற்றி நம்ம பார்க்கலாம். Until then, it's bye from Gladwonders. Stay tuned.